சங்கீதம் 107 வசனம் 13. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுக்களிலிருந்து அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்தார். ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போதே ஐயையோ அப்படின்னு பயப்படாம, இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஆபத்தான சூழ்நிலையில நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு ஏசப்பா நம்மளை பாதுகாப்பாங்க. இவ்வளோ நாட்கள் நம்ம வாழ்க்கையில சில ஆபத்தான காரியங்கள் நடக்கும்போது இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணியிருப்போம். அதை கேள்விப்பட்ட அந்த மனுஷன் ஐயையோ இதிலெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோனையே அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய அவங்களால முடிஞ்சும் நமக்கு ஏன் இது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, என் மக என்னை கூப்பிட்டுட்டா, நான் உதவி செய்ய போகணுன்னு உங்களுக்காக ஓடி வருவார். ஆமாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். ஒருவேளை இப்போது நீங்கள் அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் மனுஷங்களை நம்பிட்டீங்க, ஏமாந்து தான் நிற்கிறீங்க. ஏசப்பான்னு அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. ஏசப்பான்னு கூப்பிட்டு உங்களுடைய சிச்சுவேஷனை அவரிடத்துல சொல்கிறீங்களா? ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு கேட்குறீங்களா? உங்களுடைய இக்கட்டான அந்த சூழ்நிலையிலிருந்து ஏசப்பா விடுதலையை தருவார். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து இக்கட்டுகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார், உங்களை ரட்சிக்கிறார். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதிலிருந்து இவங்களை யார் விடுதலையாக்குனாங்க? எப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது அப்படின்னு மனுஷங்க ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். ஆமேன். ஹாவ் அ பிளெஸர்ட் டே. காட் பிளஸ் யூ.